பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை வைகாசி ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை தூப தீபம் நைவேத்தியம் எல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம் 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில் ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. இந்த ரிஷபத்துக்கு மட்டும் தனி பெருமை உண்டு. எந்த வகையில்? மகாலட்சுமி வழி, குபேர சம்பத்து 2ஆம் இடம், தனத்துக்கு உரியது 2ஆம் இடம், பணத்துக்கு உரியது 2ஆம் இடம், மனத்துக்கு உரியது 2ஆம் இடம், செல்வாக்குக்கு உரியது 2ஆம் இடம், சொல்வாக்குக்கும் உரியது 2ஆம் இடம், அத்தனை செல்வங்களையும் கொடுப்பது 2ஆம் இடம். என்னமோ தெரியல, அதனால தான் அந்த 2ஆம் இடத்திற்கு காலபுருஷனுக்கு மகாலட்சுமி வச்சுருக்காங்க. அந்த மகாலட்சுமி அதிபதியாக வச்சுருக்காங்க. செல்வம் செல்வம் செல்வம், பொருள் செல்வத்துக்கு அதிபதி. அந்த பொருள் செல்வத்துக்கு அதிபதியை 2ஆம் இடத்துக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு நாயகனா சுக்கிரன் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு மேக்சிமம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார் சனீஸ்வரர். சனீஸ்வரர் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார். விரயச்சனியாக வருவதற்கு வழி பாதையை பார்த்துக்கிட்டு இருக்கார். எந்த வழியில் புகுந்து ரிஷபத்துக்கு போய் உட்காரணும். 2.5 வருஷம் முடிய போகுது. திருக்கணிதத்தில் 2 வருஷத்துக்கு மேஷத்துக்கு முடிய போகுது. 27க்கு மேலே வந்துடுவார், ரிஷபத்துக்கு வந்துடுவார். நேயர்கள் தயவு செய்து ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடத்திலேயாவது கடைசி நேரத்திலேயாவது புதிய தொழிலாலும் சரி, புதிய நிறுவனம்னாலும் சரி, வெளிநாடுனாலும் சரி, உள்நாடுனாலும் சரி, திருமணங்கள், புத்திரபாக்கியங்கள், தொழில்கள், கல்வி, கூடங்கள், சிறப்பு எல்லா வகையிலையும் சிறப்பு செஞ்சுக்க, கோசாலை எல்லாம், வெளிநாடு, டெக்ஸ்டைல்ஸு, பேக்கரி, மீடியாக்கள், இது எல்லாமே நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சுக்கோங்க. இதில் யார் கவனமாக இருக்கணும்? ஒரு கணக்கு இருக்குது. ரிஷபராசி எல்லாருமே ஆஹா ஓகோன்னு சொன்னோம்னா அது ஒத்து வராது. ரிஷபராசிக்கு சத்துருவாக இருக்கக்கூடிய கடக லக்கணம், ரிஷபராசிக்கு விரோதத்தன்மையாக இருக்கக்கூடிய சிம்ம லக்கணம், ரிஷபராசிக்கு சமமாக இருக்கக்கூடிய தனுசு மீனத்தை தவிர்த்து இந்த 4 லக்கணம் ராசியாவது கோச்சாரத்தில் எப்படியாவது ஒரு பலனை கொடுத்துரும்.
ஆனால் கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு, மீனம், இந்த 4ல் முதல் 2 மிக மிக கவனம். மிக மிக கவனம். என்ன செஞ்சாலும் அதிகமான செலவு. வருமானம் கடவுள் நிறைய கொடுப்பாரு, ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியாது. வருமானம் நிறைய கொடுப்பாரு, ஆனால் அது எப்படி போகுதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட கடக லக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கும் சத்துரு தான் ரிஷபம், சுக்கிரன். அதை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு ரிஷபராசிக்காரன் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ ரிஷபராசி நடந்துகிட்ருக்குது. அப்போ ரிஷபராசிக்கு உங்களுக்கு சூரிய திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் சூரிய புத்தி வந்தால் மாட்டிக்கிறீங்க. அப்போ டல்லாக கொடுக்கும், ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுக்காது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி சுக்கிர திசையில் புதன், சுக்கிர திசையில் சனி, சனி திசையில் புதன், இல்லை புதன் திசையில் சனி, அள்ளி எங்கேயே போய் நிற்கும். அள்ளி கொண்டு போய் எங்கேயே நிற்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு மேற்கொண்ட தொழிலை கவனமாக வச்சுக்கோங்க. குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 2லேருந்து இப்போ 3க்கு வந்திருக்கார் கோச்சாரத்தில். அப்போ உங்கள் ராசிக்கு 2 இருந்தாலே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த இடம் கெட்டு போனாலும் 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. அப்போ 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாதுன்னா நிச்சயமாக இப்போ 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்கள் ராசிக்கு 3க்கு வந்துடுறாரு. 3க்கு வர்றாரு, முயற்சி ஸ்தானமாக மாறுறாரு, வெற்றி ஸ்தானமாக மாறுறாரு, உச்சஸ்தாயில் இருக்கார். அப்போ அதுவும் ஒரு வகையில் நன்மை தான். எதை பொறுத்து மாறும்? உங்கள் தசாபுரத்தியை பொறுத்து மாறும். உங்கள் தசாபுரத்தி மட்டும்தான் மாறும். எதை வச்சும் அது நீசபங்கராஜ யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கல யோகம், சிவராஜ யோகம், எந்த யோகமும் வேலை செய்யாது ஐயா. தசாபுத்தி மட்டுமே வேலை செய்யும். தசாபுத்தி மட்டுமே வேலை செய்யும். அதை மனசில் வச்சுக்கிட்டு ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் மேற்கொண்டு தொழிலை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. புதிய நிறுவனத்தை ஆரம்பிச்சுக்கோங்க, புதிய வியாபாரத்தை செய்யுங்க, புதிய கமர்ஷியல் கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு வருடத்துக்குள்ளாக அந்த 2 லக்கணத்தை தவிர்த்து, மேக்சிமம் கடகம் சிம்மத்தை தவிர்த்து ஒரு அபிரிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் இந்த ஆனி மாதம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்களில் நிச்சயமாக நல்ல, ஏன்னா இதுவரையும் உங்களுக்கு 2ல் இருந்த குரு 3க்கு போகிறதுனால, 2ல் இருந்த குரு 3க்கு போகிறதுனால 3 வெற்றிக்கு உரிய ஸ்தானம், முயற்சிக்குரிய ஸ்தானம். அப்போ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது பகையோ நட்போ சமமோ அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் உங்களுக்கு நன்மையை செய்யும். அந்த பாவகத்தன்மையை மாற்றம் 3ஆம் இடமா வெற்றி, 3ஆம் இடமா சகோதர ஸ்தானம், 3ஆம் இடமா இளைய சகோதரன், 3ஆம் இடமா பட்டம் பதவி. பார்த்தீங்களா? 3 ரொம்ப முக்கியம். 3 ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட 3ஆம் இடத்துல குரு வர்றதுனால எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம், எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். மறந்துடாதீங்க. சக்கரத்தார் இந்த மாதமே சக்கரத்தார் வர்றாரு. அவருடைய வழிபாடு நல்லா பண்ணுங்கள். அதே சக்கரம் தான், நடராஜருக்கு சக்கரம் தான், இவருக்கு சக்கரம் தான். சக்கரத்தார் வழிபாடு பண்ணுங்கள். 108 ஏலக்காய் மாலை வாங்கி போடுங்க, துளசி மாலை வாங்கி போடுங்க, பிரதர்ஷனம் பண்ணுங்கள். 48 ஒரு மண்டலம் பிரதர்ஷனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரதர்ஷனம் பண்ணிட்டா நிச்சயமாக உங்கள்கிட்ட கேட்பார் சக்கரத்தாழ்வார், என்னை ஏன் கூப்பிட்ட? யாராவது ரூபத்தில், எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் இறைவன், எந்த ரூபத்தில் வரனாலும். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார் வழிபடுங்க, நல்வாழ்த்து பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒளி விளக்கும் திருவிளக்கும் சேர்ந்த மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி.